நம் மசாலா முட்டை ஆம்லெட் செய்வதற்கு 2 முட்டை, நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய தக்காளி, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கிண்ணத்தில் நாம் முட்டைக்கு தேவையான மசால் பொடி, மிளகுத்தூள், உப்புத்தூள் போட்டு சிறிதளவு தண்ணீர் கலந்து மசால் பொடி கரையவும் 2 முட்டையை போட்டு நாம் எக் பீட்டரால் நன்கு அடிக்க வேண்டும். பின்பு முட்டை போடும் தோசை தவாவில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நறுக்கிய வெங்காயத்தை போட்டு வதக்கி அதனுடன் பொடியாக நறுக்கிய தக்காளி பழத்தையும் போட்டு வதங்கவும் பச்சை மிளகாய் போட்டு நன்கு வதக்கி நாம் அடித்து வைத்திருக்கும் முட்டையுடன் கொட்டிவிட வேண்டும். பின்பு தோசை தவாவில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நாம் வெங்காயம், தக்காளி, முட்டை மசாலாவை ஆம்லெட்டாக ஊற்றிக்கொள்ளலாம். நாம் மிதமான தீயில் 1 நிமிடம் வைத்து பின் திருப்பி போட்டு நன்றாக வேக வைத்து எடுத்தோம் என்றால் அருமையான மசாலா முட்டை ஆம்லெட் ரெடி.